மக்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில அங்க படிக்கக்கூடிய பெண்ணுக்கு நடந்த அந்த பாலியல் தொந்தரவு இருக்கு இல்லையா, அதை தொட்டு கைதாகக்கூடிய ஞானசேகரன் விவகாரத்தில் அந்த பெண் சொன்ன வாக்குமூலத்தில் வேறொரு நபரும் ரெஃபரன்ஸ்க்கு வராரு. அந்த நபர் ஃபோன் பண்ணி யாரோ ஒரு சாரோட நீ உடன்பட்டு போகணும் அந்த விதமாக ஞானசேகரன் பேசியிருந்தான். அதோட சேர்த்தா பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் யார் அந்த சார் ஞானசேகரன் மட்டும் கைது பண்ணாத, அவன் ஒரு குற்றவாளி கிடையாது, அவன் தொடர்ந்து அந்த குற்றத்தை செஞ்சிருக்கணும், அவன் ரெகுலராக செய்யறதுக்கு யாரோ ஒருத்தவங்க பின்புலமாக இருந்திருக்கணும். அதுவும் திமுக ஆதரவாளர் இருக்கக்கூடிய அவனுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு, யார் பின்புலத்தை அதை செய்யறான் அந்த சார்னு மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணு அந்த விஷயத்தை உறுதிப்படுத்திருக்காங்க. அந்த சார் எவன் இதை விசாரிக்க சொன்னா காவல்துறையை விட்டு வழக்கம் போல அந்த ஒரு நபர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி முடிச்சு அந்த எஃப்ஐஆர் வெளியிட்டு ஒரு கேவலமான வேலையை பார்த்துருந்தானுங்க. இன்னைக்கு அதையும் தாண்டி திமுக அரசு ஒரு வேலை பார்க்குது. என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துக்கு வந்த திமுக எம்எல்ஏகள் எல்லா பேரும் ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டு என்ன அப்படின்னா, இவன் தான் அந்த சார். யாரு இவன் தான் அந்த சார்? யாரை காட்டுறானுங்கன்னு பார்த்தா அதிமுக 103 நினைக்கிறேன் 103வது வட்ட செயலாளர், அவர் பேர் சுதாகர். அவரை சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பெண் காவல் ஆய்வாளர் ராஜேந்திரவனும் கைது பண்ணியிருக்காங்க. இது என்ன வழக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் கிடையாது. இவங்க கூட்டி வந்த சுதாகர் இருக்கால, அது என்ன வழக்கு அப்படின்னா, நாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அதோட முழு ஆடியோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் வெளியிட்டோம். அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அம்சிக்கரை பக்கத்தில் கூடிய ஒரு 10 வயது சிறுமி, அவளை 7 நாளாக பாலியல் தொல்லை, அதுவும் பலாத்காரம் செய்யப்படுறா. அது பலாத்காரம் செய்யப்பட்டு அவருடைய பிறப்புறுப்பில் பெரிய காயம் ஏற்பட்டு அது மூடி மறைக்கப்பட்டு பின்னாடி அது வலி தாங்காமல் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வந்து அவங்க செய்வது தெரியாது மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனையிலேருந்து அந்த புகார் போய் அதை விசாரிக்கிற பேர் வழின்னு ஆரம்பிச்சாங்க தமிழக காவல்துறை. அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்களோட பெற்றோர் அடிச்சிருக்கானுங்க. அந்த சிறுமியை விசாரிக்கப்பட்ட விதம் இல்லையா, அது தவறானது, அது முறையாக விசாரிக்கப்படலைன்றதான் அந்த வீடியோவில் நாம் ஆடியோவோட வெளியிட்டிருந்தோம். அதுக்கு உடனே இதே காவல்துறை விட்டு திமுக அரசு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துச்சு. அது என்ன அப்படின்னா, உடனே நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம், அந்த நபரை கைது பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. இந்த வழக்கை தானா முன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கை இதற்கு மேல தமிழக காவல்துறை விசாரிக்க தவறு, விசாரிக்கிற விதமும் நல்லா இல்லை, இது சிபிஐக்கு மாத்திரம்ட்டாங்க. இது சிபிஐக்கு மாத்திரம் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்களே, இதை எதிர்த்து திமுக அரசு உச்சநீதிமன்றம் போறாங்க. உச்சநீதிமன்றம் போய் சிபிஐக்கு மாற்றக்கூடாது, நாங்களே விசாரிக்கிறோம். நாங்களே விசாரிக்கணும் போனால அங்கே சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. அங்கே ட்விஸ்ட் ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னா, நீயே விசாரிச்சுக்கோ, சிபிஐ எல்லாம் வேணாம், ஆனா தமிழகத்தை சார்ந்து இல்லாத, தமிழகத்தை பூர்வீகமாக கொள்ளாத, இல்ல தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்படாத ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், இந்த விமன் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் 6 பேர் கொண்ட குழு அமைங்க, அவங்க செலவு முழுமையா நீங்களே பார்த்துக்கணும், அவங்க தான் விசாரிப்பாங்க. இதனால அதர் ஸ்டேட்ல இருந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இங்க வர வச்சாங்க. யாரு? சுப்ரீம் கோர்ட். அந்த வழக்குல நல்ல டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அது டிசம்பருக்கு அப்புறம் டெவலப் ஆகி இப்ப சுதாகரனோட கைது பண்ணிருக்காங்க. அதோட சேர்த்து நாம என்ன குற்றச்சாட்டு வச்சோம், அந்த குறிப்பிட்ட காவல் ஆய்வாளர் ராஜ் இருக்காங்களே, அவங்க செஞ்சது தப்பு, அவங்க அடிச்சிருந்தாங்க, அந்த சிறுமியை முறையா விசாரணை பண்ணல, அந்த பலாத்காரம் செஞ்ச சதீஷை முன்ன வச்சுக்கிட்டு அவங்க விசாரணை பண்ணது பெரிய தப்பு, இந்த மாதிரி குற்றச்சாட்டு பண்ண முடியாது, அதை மறுத்திருந்தாங்க காவல்துறையினர், சென்னை காவல்துறை. ஆனா அந்த ராஜையும் கைது பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சொன்ன எல்லா குற்றச்சாட்டும் உண்மை. எப்படா நம்ம சொன்ன எல்லா குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2 பேர் கைது பண்ணிருக்காங்க. ஒன்னு அந்த காவல்துறைக்கு எவன் ஆர்டர் கொடுத்தது, எவன் இந்த வழக்கை எடுக்கக்கூடாது இல்ல திசை திருப்பணும் உங்களால எப்படி முடியுது, அப்ப எவ்வளவு ஒருத்தர் அழுத்தம் கொடுத்தா நம்ம சொன்னோம். அதன் அடிப்படையில் ஒருத்தர் அழுத்தம் கொடுத்து வெளியே வந்துட்டாங்க. யாரு? சுதாகர். இன்னொருத்தர் யாரு? அந்த வழக்கை விசாரிச்ச ஆய்வாளர் ராஜி. இவங்களுக்கு உள்நோக்கம் இருந்தது, விசாரிக்கப்பட்ட விதமும் தப்பு, அதோட ரொம்ப முக்கியம் அவங்க பெற்றோர்கள் நடத்தப்பட்ட விதமும் அடிக்கப்பட்ட விதமும் இது சொல்லிடும். அப்ப 2 பேர் கைது. இப்ப இந்த விவகாரத்தில் யாரு வெக்கப்படணும்? திமுக வெக்கப்படணும். நீ விசாரிச்ச லட்சணம் அப்படி, அந்த லட்சணத்தில் நீ காவல்துறை நடத்துற. அன்னைக்கு நீ ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, ட்விட்டர்ல போய் பாருங்க, கிரேட் சென்னை கார்பரேஷனுடைய அந்த விளக்கம் இருக்கவே இருக்காது, டெலிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லட்சணத்தில் காவல்துறை செயல்படுது. அன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, இந்த அருண் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் திமுக கொள்கை பரப்பு செய்யாத மாதிரி ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்க, இந்த கமிஷனர் அருண் வந்து இதை பாருங்க, அதோட முடிஞ்சு போச்சு, அப்படி கெத்தா ஒரு பதில். அதே மாதிரி தான் அந்த 10 வயது சிறுமி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் இதே மாதிரியான ஒரு பதில் கொடுத்துருந்துச்சு. அந்த பதில் அப்புறம் பொய்யானதுல இப்ப எல்லா பேருமே யோசிக்கிறேன், ஒரு 10 வயது சிறுமியை அதுவும் சென்னை போன்ற பெருநகரத்தில் அண்ணா நகர் பக்கத்தில் வச்சு ஒரு நபரால 7 நாளா பாலியல் தொந்தரோட சேர்த்து பலாத்காரம் செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்க.
அப்படிப்பட்ட நபர் அந்த சிறுமியை மிரட்டி, அதாவது அந்த சிறுமியை மிரட்டி இருக்கான். எப்படி? நீ போய் சொன்னா உன் குடும்பத்தை காலி பண்ணிடுவேன், உங்க அக்காவை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினதுமே அந்த சிறுமி பயந்துருது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை ஒழுங்கா உனக்கு விசாரிக்கிறதுக்கு துப்பு கிடையாது யாரு? திமுகவுக்கு. இது அதிமுக காலத்திலயோ இல்லாட்டி உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வச்சுக்குவேன், எவ்வளவு பெரிய நியூஸ் ஆக்குவேன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஓ ஆட்சியில் நடக்குது, அதை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. அதை விசாரிச்ச அந்த காவல்துறையில போதுமான அளவுக்கு அரசியல்வாதிகளோட அழுத்தம் இருந்திருக்கு நம்ம குற்றச்சாட்டு சொன்னோம். அது இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. அதை நினைச்சு நீ வெக்கப்படுறதும் கிடையாது. முதல் விசாரிக்கிறது துப்பு கிடையாது. இப்படி நடந்துகிட்டு இருக்க காவல்துறை வெக்கப்படுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதையும் கிடையாது. ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த விசாரணையில நீ விசாரிக்கல, நீ விசாரிக்கல, வெளி மாநிலங்களிலிருந்து வந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் பெண்கள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கண்டுபிடிச்சு 2 பேரை கைது பண்ணி உள்ள போட்டா நீ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எப்படி திசை திருப்புற? இந்த விஷயத்துல அங்கே கூட லீக் பண்ற. அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண் பாதிக்கப்பட்ட விவகாரத்துக்கும் இந்த சுதாகருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீ யோக்கியனா இருந்தா என்ன பண்ணணும்? அது ஒழுங்கா பேசணுமா இல்லையா? இதை வச்சு அப்படியே திசை திருப்பம் நீ நினைக்கிறேன்னா அந்த சிறுமி பாதிக்கப்பட்டதை பத்தி உனக்கு அக்கறை கிடையாது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட விஷயத்துல அக்கறை கிடையாது. உனக்கு இதை வச்சு அசிங்கமா ஒரு அரசியல் தேடணும். அதானே உன் புத்தி. இல்ல கொஞ்சமே கூச்சம் இல்லாம அந்த பேனல் தூக்கிட்டு வரானுங்க. யாரு? எல்லா பேரும் இவர் தான் அந்த சார்னு. அது தூக்கிட்டு வர ஒவ்வொரு எம்எல்ஏயும் நான் பார்த்து கேட்கிறேன், உங்க வீட்டுல பெண் குழந்தையே கிடையாடா? 10 வயசு குழந்தை நடந்துச்சுடா, அவளை தூக்கல போடுங்க. ஆனா அது திசை திருப்பி இதுக்குள்ள கொண்டு விடு நினைக்கிறீங்க பாருடா. உங்களை விட ஒரு மானங்கட்ட கும்பல் ஏதாவது உண்டா? உங்களுக்கு குடும்பத்தில் வச்சிருக்காங்க பாரு. உங்களை பத்தி விட்டா வச்சுக்கவே அதுல இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய நல்லது. உங்களுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? 10 வயசு குழந்தை 7 நாள் பலாத்கார விவகாரம்டா. அதோட சென்சிட்டிவ் என்னன்னு தெரியாம, அதோடைய தன்மை என்னன்றது உணர முடியாம, அதுல அரசியல் நோக்கத்தோட அதை திசை திருப்ப பார்க்கற பாரு. உன் புத்தி எவ்வளவு கேவலமானது. உனக்கு பேத்தி உனக்கு மகளா இருக்கா இல்லையா? எப்படி உன்னால இப்படி முடியுது? உன் குடும்பத்தில் இப்படி நடந்தா விடுவியா? நான் கேட்கிறேன். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நாம சொன்னது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல காவல்துறையில ஏதோ வகையில் அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் இருக்குன்னு. இப்ப திமுக ஆட்சி நடந்து இருக்கு. ஆனா அதிமுக காரரை கைது பண்ணி போட்டுருக்கான்னு வச்சுக்கேன். சுதாகரன் தான் அந்த சிறுமி விவகாரம், நான் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் சொல்ல, அந்த 10 வயசு சிறுமி பலாத்கார விவகாரத்துல அதுல அழுத்தம் கொடுத்தான்னு சொல்லி இவரை கைது பண்றாங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு குறைஞ்சபட்ச அறிவு இருந்தா இது புரிஞ்சிடும். அது என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி காவல்துறையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? இல்ல எதிர்கட்சியா இருக்கவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? கைது செய்யப்பட்ட சுதாகர் பலாத்கார விவகாரத்தில் குற்றவாளி இருக்கக்கூடிய சதீஷுக்கு ஆதரவா நின்றுருக்கான். அது நமக்கு உறுதியா தெரியுது. அதன் அடிப்படையில் கைது பண்றாங்க, ரைட்டு. ஆனா இந்த சுதாகர் சொல்லி அந்த காவல்துறை, அது ஒரு வட்ட செயலாளர் சொல்லி அந்த காவல்துறை இல்லையா, அது அவ்வளவு அழுத்தம்னா ஃபீல் பண்ண மாட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப அதற்கு மேல இருங்க, ஆளுங்கட்சி தரப்புல வந்து உதவி செய்யாம இந்த விவகாரம் இருக்குல்ல, இந்த விவகாரம் காவல்துறை இப்படி போக வாய்ப்பே கிடையாது. ஆளுங்கட்சியில இருந்து எவன அழுத்தம் கொடுத்தான்? இதுதான் அன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வி. இதுல 75% கம்ப்ளீட் வச்சுக்கோங்க. இதற்கு மேல எவன் வரான்னு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நாம சொன்னது உண்மை. அன்னைக்கு காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்து பாரு, அது கேவலமான விளக்கம். அது திமுக அரசு தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடாதுக்காக 10 வயசு சிறுமிக்கு அநீதி நடந்தாலும் பரவாயில்ல, மூடி மறைக்க துடிச்சதுக்கான ஆதாரம் இதை ஒரு போட்டு வைங்க. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்திருக்கா, யார் அந்த சார்னா அன்னைக்கு என்ன நிலவரமோ அதே நிலவரம் தானே 10 வயசு சிறுமிக்கு என்ன நிலவரம், பின்னாடி இருந்து எவன்டா அழுத்தம் கொடுத்தவன் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. கேட்டா இதுலயும் அதே கேள்விதான் இருக்குது. இந்த கைதான ஞானசேகரன்ற பின்னாடி எவன்டா இருந்தவன், எவன் அந்த ஆளுங்கட்சிக்காரன் அப்படின்றதோ, எவனா அந்த அரசியல்வாதி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்விக்கு விடை கிடைக்கணும்னு வச்சுக்கவே. இந்த 10 வயது சிறுமிக்கு நம்ம எப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நியாயம் கேட்டோம், அதே மாதிரி அப்படியே போகணும். இங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போய் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறதுல திமுக அரசு இருந்து காப்பாற்றினாலும் இந்த வழக்குல இருந்து உண்மை வெளியே வரும். கேட்டா அப்ப அந்த நிலைமையில இந்த வழக்கு இருக்குது. இந்த வழக்குலயும் எவ்வளவு ஒருத்தன் 2 மாசத்துல 3 மாசத்துல கைதாக போறான்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதை எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிச்சு, ராமதாஸ் அவர்களை தொட்டு, நடிகர் விஜயை தொட்டு, பாஜக தலைவர் அண்ணாமலையில் ஆரம்பிச்சு எல்லா பேருமே நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யார் அந்த சார்? பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய திமுக அரசு அதை பதில் சொல்லாம வேறொரு வழக்கில் கைதாகி அசிங்கமா அவமானப்பட்ட திமுக அரசு அதை அப்படியே திருச்சி இந்த வழக்கோட சேர்த்து விட்டு நீ அரசியல் பண்ண துடிக்கிறேன்னா, நீ எதிர்கட்சியுடைய கேள்விக்கு நீ பதில் கொடுக்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களையும் முட்டாளாக்க முயற்சி பண்ற. எனவே நடக்கக்கூடிய திமுக அரசு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் மட்டும் கிடையாது, அந்த 10 வயது சிறுமிக்கு அநீதி நடந்துச்சு பாருங்க, அந்த பெற்றோர்கள் துடிச்சாங்க பாருங்க, அதுக்கு சேர்த்தே நீங்க செய்யறது நிர்வாகமே கிடையாது, அசிங்கமான அரசியல்.